உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 ஸ்டார் தரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் சிஎம்எம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதனோட விரிவாக்கம் என்னன்னா கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல். இந்த 5 ஸ்டார் தரம் நம்ம என்ன அடுத்த இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தகுதி, திறமை, முதிர்ச்சி. இந்த அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் பார்க்கலாம். இந்தியாவில் குத்துமதிப்பாக எத்தனை சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இருக்குது, கணினி மென்பொருட்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்களை வச்சு ஒரு சின்ன பட்டியல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாருக்கும் தெரியும். அங்கே தொடங்கி பெரிய சிறிய பிரபலம் இல்லாத உள்ளூர் பன்னாட்டு மென்பொருள் நிறுவனங்கள் எதையும் விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையும் உங்களோட பட்டியலில் சேர்த்துருங்க. அடுத்தபடியாக பத்திரிகைகள், நியூஸ் பேப்பர், செய்தித்தாள்கள், இந்த நிறுவனங்களை பற்றி வெளிவந்திருக்க கட்டுரைகள், விளம்பரங்கள், செய்திகளை லேசாக புரட்டி பார்த்துக்குங்க. முடிஞ்சால் கூகுள் பண்ணி கூட தெரிஞ்சுக்கங்க. லேசாக அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன புரியுது அப்படின்னா, உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் இடையே ஏதாவது ஒற்றுமை இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ எல்லா நிறுவனங்களுமே ஏராளமான இளைஞர்கள் பணிபுரிறாங்க, ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கிறாங்க, பல கட்டிடங்கள், அதனுள் கணக்கில்லாத சௌகரியங்கள், ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிறாங்க. அதுக்கு சரியாக டாலர்களை லாபம் அப்படி கொட்டுது. அதெல்லாம் சரிதான். ஆனால் இவற்றை எல்லாம் தாண்டி யோசிச்சா நீங்கள் ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவனிக்க முடியும். உங்களுடைய லிஸ்டில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் சிஎம்எம் தரத்தை எட்டி பிடித்திருக்கும். அதிலும் குறிப்பாக தங்களை CMM5 நிறுவனங்கள் என்று பெருமையோடு சொல்லுவாங்க. தங்கும் விடுதிகளுக்கு 5 ஸ்டார் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உலக அளவில் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு CMM5 இந்த முத்திரையை பெற்ற நிறுவனங்கள் மற்ற எல்லா நிறுவனங்களையும் விட ஒரு படி வசதி அப்படின்னு தான் அர்த்தம். இதில் நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், CMM5 நிலையை எட்டி பிடித்த உலக நிறுவனங்களில் பாதிக்கு மேலே இந்தியாவில் தான் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் நம் நாட்டுக்கு தனி மவுஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. இந்திய நிறுவனங்கள் தான் சிறந்த CMM தரத்தில் செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்காம நம்பலாம். நிறைய பேர் நம்புறாங்க. அதான் சொன்னல, ஏற்கனவே CMMனா என்ன அப்படின்னா கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல். ஒவ்வொரு வார்த்தையாக விளக்கி கொண்டால்தான் இதன் முழு அர்த்தம் உங்களுக்கு என்னன்றது புரியும். ஸோ முதல்ல CMM இதனோட மத்தியில் இருக்கும் M அதை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது மெச்சூரிட்டி, தமிழில் முதிர்ச்சி. இப்போ நம்மளோட கார் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கை கூட்டு வரணும். அந்த மெக்கானிக்கு கார் பேனட்டை திறந்து வச்சுக்கிட்டு ஏதோ யோசிக்கிறாரு, எதையோ முறுக்கிறாரு, மறுபடியும் யோசிக்கிறாரு, எங்கேயோ தட்டுறாரு, காரை ஸ்டார்ட் செஞ்சு பார்க்குறாரு. ஒரு பிரயோஜனம் இல்லை. கோயிலில் வலம் வரும்ல, ஒரு நீண்ட நேரமாக காரையை சுற்றி வருவாங்களே, அந்த மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. நமக்கு எரிச்சல் வரதானே செய்யும். என்னடா அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு. ஸோ கார் பேனட்டை திறந்து வச்சுக்கிட்டு திருன்னு விழிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இதுக்கு எதுக்கு ஒரு தனி மெக்கானிக்கு? அந்த தத்தி மெக்கானிக்கை துரத்திட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கை நம்ம மறுபடியும் கூடுவோம். அப்போது அவர் கார் ஸ்டார்ட் செய்கின்ற முயன்று அது வெறும் சத்தத்திலேயே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டுருவார். ஒரு காரோட சவுண்டு வச்சே ஒரு எக்ஸ்பர்ட் மெக்கானிக் வந்துட்டு அதில் என்ன பிரச்சனைங்கிறது சொல்லிட்டுருவாங்க. அடுத்த 5-6 நிமிஷம் பிரச்சனையை சரி செஞ்சு விட்டுட்டு காரு பழையபடி ஜோராக அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த 2 மெக்கானிக்கும் இடையில் இருக்கிற என்ன வித்தியாசம்? அனுபவ முதிர்ச்சி. ஒரு கார் எப்படி இயங்குகிறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அதை நாம் தெரிந்து கொள்வதற்கான அறிகுறிகள் எவை, எந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது என்பதை 2வது மெக்கானிக்கு தன்னுடைய அனுபவத்தில் நிறையவே பார்த்துருக்கிறார். இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு காரையும் இப்படி தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை அவர் வகுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி சரியாக பின்பற்றுவதன் மூலம் நம்முடைய கார் விரைவில் சரியாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
கிட்டத்தட்ட இதே காரணத்தால் தான் ஒரு தெருமுனை டாக்டரை விட ஒரு பெரிய மருத்துவமனையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம நம்பி போகிறோம். அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், தன்னோட அனுபவ முதிர்ச்சியால், எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு நல்ல மருத்துவ சேவை கிடைக்கும் என்று நம்ம நம்பி தான் அவர்கிட்ட போவோம். இதுதானே முறையா? இப்போ இந்த முதிர்ச்சி வந்து சமாசாரம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இல்லை, நிறுவனங்களுக்கும் இருக்குது. உதாரணமாக 2 பேங்க், ஒன்று ரொம்ப வருஷமாக இந்த துறையில் பழம் தின்னு கொட்டை போட்டு மரம் வளர்த்து விட்ட கோவிந்தா பேங்க். இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, தன்னோட இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் பேர் கோபாலா பேங்க். இது ஏன் கோவிந்தா கோபாலான்ற அப்படின்னா, அது ஒரு ஃப்ளோ. இதெல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி படிக்கும்போது வெறும் படிக்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் பேச முடியாது. இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீங்க, அதுக்கு கடன் கேட்டு கோவிந்தா பேங்க்குக்கு போகிறீங்க. கோபாலா வங்கி ரெண்டிலுமே விண்ணப்பம் செய்கிறீங்க. கோவிந்தா பேங்க்கு, கோபாலா பேங்க் ரெண்டுத்துக்குமே போகிறீங்க. இப்போ கோவிந்தா பேங்க் என்ன பண்ணுறாங்க, வீட்டு கடன் விண்ணப்பங்களை பரிசீலிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. முதல்ல உங்களை பற்றின பர்சனல் விஷயங்கள், பிறகு வந்து உங்களுடைய சம்பள விவகாரம், நீங்கள் வாங்க போகும் வீட்டின் நிஜ மதிப்பு, அதன் பழைய உரிமையாளர் யார், அதில் ஏதாவது வில்லங்க இருக்குதா, உங்களோட பழைய கடன்கள் ஏதாவது மிச்சமாக இருக்குதா, உங்களால் இந்த கடனை ஒழுங்காக திரும்பி செலுத்த முடியுமா, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவாக வந்து பண்ணுவாங்க. அப்புறமா தான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு லோன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோபாலா வங்கி இருக்குல்ல, கோபாலா பேங்க், அந்த பேங்க் வந்து இந்த அளவுக்கு முதிர்ச்சி அவங்களுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு குத்துமதிப்பான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. கண்டவனுக்கு எல்லாத்தையும் கடனை தாராளமாக அள்ளி விட்டுருவாங்க, எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன ஆகும், கோவிந்தா பேங்க்கு ஒழுங்கான நபர்களுக்கு கடன் கொடுத்து அதை முறைப்படி வட்டியுடன் திரும்ப வசூலித்து லாபம் சம்பாதிக்கும். ஆனால் இந்த கோபாலா பேங்க் என்ன பண்ணும், தவறான கணிப்புகள், திரும்பி வரா கடன் சுமை அதிகமாகி திவாலாயிடும். இங்கேயும் அந்த முதிர்ச்சி தான் வித்தியாசம். இப்போ கோவிந்தா பேங்கோட அனுபவ முதிர்ச்சி இன்னும் கோபாலா வங்கிக்கு வரல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே நம்மளோட அனுபவம் முதிர்ச்சி என்று சொல்வது வயது விஷயம்லாம் கிடையாது. இளம் வயசுலேயே அனுபவ முதிர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கிறவங்க உண்டு, வயசாயும் பிள்ளைகாத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறவங்களும் உண்டு. ஆனால் அதே சமயம் முதிர்ச்சி என்பது ஒரு காலப்போக்கில் தானாக கணிக்கிற விஷயம் என்பதையும் நாம் மைண்டில் வச்சுக்கணும். அது ஒரு ராத்திரியில் யாருக்கும் கிடச்சிடாது, ஓவர் நைட்டில் டப்புன்னு அப்படியே ஆஹா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கிடச்சின்னு சொல்ல முடியாது. முன்னாடி நம்ம பார்த்த 2 மெக்கானிக்கில் நாம் ஏன் 2வது நபரை தேர்ந்தெடுத்தோம், முன்னாடி நம்ம பார்த்த 2 டாக்டர்களை ஏன் நம்ம 2வது ஸ்பெஷலிஸ்டாக ஏன் அதிக மக்கள் அவங்ககிட்ட போனாங்க, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து ஒரு சிக்கலான தலைப்புகளும் ஆரம்ப நிலை விரிவுரையாளர்களுக்கு எளிமையான பாடங்களும் ஒப்படைக்கிறது ஏன். ஸோ புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாங்க. அந்த கட்சியில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு குறைந்தது 10-15 வருடங்களாவது ஆகிறது இல்லையா? நம்ம பார்க்குறோம். உடனே கட்சி தொடங்கி உடனே ஓவர் நைட்டில் சிஎம் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அது நடக்கலாம். நிறைய பேருக்கு அது ஏதோ ஒரு சம்திங் பவர், ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் அது நடக்கிறது கஷ்டம்தான் இல்லையா? ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான். அனுபவ முதிர்ச்சி கொண்ட தனிநபர் அல்லது ஒரு தனி நிறுவனம், அதுதான் பெரும்பாலான வாடிக்கையாளர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதனால தான் சிஎம்எம் அப்படின்றது சென்ட்ரல் இருக்கிற அந்த மெச்சூரிட்டி எனப்படும் முதிர்ச்சி கம்பீரமாக உட்காந்துருக்கு. சொல்லப்போனால் சிஎம்எம் என்பது ஒரு நிறுவனத்தின் முதிர்ச்சி அடையாளம் தான். அவங்க வந்து வேற லெவல் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, ரொம்ப பிளான் பண்ணி செய்வாங்க அப்படின்றது தான் அது. இப்போ அடுத்ததாக வந்து சி, அதாவது கேப்பபிலிட்டி, தகுதி, ஒரு வேலையை செய்வதற்கான திறமை. உங்களுக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் வீரர் யார்? சச்சின் டெண்டுல்கர், இல்லைனா வந்துட்டு மகேந்திர சிங் தோனி, இல்லை யார் வேணாலும் வச்சுக்கலாம். அவங்கள எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க கிரிக்கெட்டை ரொம்ப விரும்புகிறாங்க, கிரிக்கெட்டுக்காக ரொம்ப ஆத்மார்த்தமாக அவங்களுக்கான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அந்த கிரிக்கெட்டை பிடிச்சி பண்ணுறாங்க. ஸோ பிரமாதமாக பேட்டிங் பண்ணுறாங்க, அற்புதமாக பால் போடுறாங்க, ஃபீல்டிங் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்போ ஒரு டீமை ரொம்ப நல்லா வழிநடத்தி இப்போ
வேர்ல்டு கப் வாங்குறது, T20 கப் வாங்குறது, இது மாதிரிலாம் நிறைய வாங்குறாங்க. ஸோ 5 இல்லை 10 இல்லை 20 ஆண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச இதே வீரர் என்ன பண்ணியிருப்பாரு? இப்போ இதே தோனி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட பள்ளி கல்லூரி அணிக்காக விளையாடி இருந்திருப்பாங்க. அல்லது இது வந்து ராஞ்சி இல்லை துலீப் இந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ளூர் கிரிக்கெட்டில் அங்கே அவங்க வந்து கலக்கின்னு இருந்திருப்பாங்க. அப்போவும் நீங்கள் இவரை இதே போல் பார்த்தீங்களா? தோனி வந்துட்டு நம்ம இந்தியன் டீமுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் எல்லாருக்கும் பிடிச்சது, பார்த்தோம், அப்புறமா தான் நம்ம செஞ்சோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோமா, இல்லை ஃபேஸ்புக்கில் எதாவது பண்ணியிருக்கோமா? அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுல்ல. அப்போது இதே வீரர்களுக்கு திறமை இருந்துச்சு. ஆனால் அது ஆரம்ப நிலையில் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வந்து நம்மளை மாதிரி இருந்து நம்மளுக்கே அவங்க பிடிச்சி போகுது. நம்மை போன்றவர்கள் இப்போது அவர்களுக்கு ரசிகராக இருக்கும். அப்போது அபூர்வ ராகங்கள் ரஜினிக்கும் முரட்டுக்காலை ரஜினிக்கும் இன்னைக்கு சிவாஜி ரஜினிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம வீட்டில் நம்மளோட கிச்சனில் எட்டி பாருங்கள், அங்கே கரண்டி பிடிக்கிற ஒய்ஃபோ இல்லை கணவனோ பிறக்கும்போதே பெரிய சமையல்காராக வந்திருப்பாங்க. எல்லாம் தோசையை தீச்சு சோத்தை குழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தானே. அப்போது நாம் எதில் ஈடுபடுறோமோ, எந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம அதில் எதுக்கு நம்மளோட திறமையை படிப்படியாக வளர்த்துக்கிறது போது ஒரு வேலையை சரியாக செய்து முடிப்பதற்கான தகுதி நமக்கு கிடைக்குது. திறமை தகுதியோட முதிர்ச்சியும் சேர்ற போது தான் ஒரு தனிநபரோட நிறுவனமும் முழுமையாடுது. ஒரு படகோட்டிக்கு துடுப்பு போடுகிற திறமை, அதற்கேற்ற உடல் தகுதி இதெல்லாம் இருக்கணும். கூடவே ஆற்றுல எந்த திசையில் எப்படி பயணம் பண்ணுன்ற உரிய இலக்கும் அவங்க வச்சு தான் போய் சரியான முறையில் போய் சேர முடியும். இல்லைனா அவர் எங்கன்னா ஒரு இடத்துல சுற்றி வட்டம் போட்டு அப்படியே சுற்றி நடக்க வேண்டியதுதான். அப்போது சி என்பது திறமை தகுதி, அடுத்தது எம் அப்படின்றது முதிர்ச்சி, கடைசியில் ஒரு எம் இருக்குல்ல, இவற்றெல்லாம் உனக்கு இருக்கிறது தான் மாடல். அதாவது ஒரு மாதிரி, எடுத்துக்காட்டு, உதாரணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ மாடல் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதில் வந்து அச்சில் வார்த்தை செய்வது, அதான் ஒரு சாம்பிள் அப்படின்னு ஒரு சாம்பிள் கொடுக்குறது. இந்த எல்லா அர்த்தங்களும் இங்கே பொருத்தமாக இருக்கும். திறமை, தகுதி, முதிர்ச்சி எல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதற்கான சில வழிமுறைகளை இப்போ நம்ம உருவாக்க போகிறோம். அச்சில் வார்த்தது போல் இதே மாதிரிகளை, உதாரணங்களை திரும்ப திரும்ப பின்பற்றி வெற்றியிட போகிறோம். CMM அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். கேப்பபிலிட்டி, மெச்சூரிட்டி, மாடல். இப்போ CMMனா என்னன்னு நம்ம புரிஞ்சிச்சு. அது என்ன? CMM5, இதே மாதிரி CMM4, CMM3, CMM2, CMM1 இப்படி எல்லாம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பார்க்கலாம்.